அன்பார்ந்த வணக்கம். என்னுடைய பேர் பி.கே. முருகையா, அதாவது பழனி கதிர்வேல் முருகையா. இந்த ஊரில் தான் பிறந்தது. 1928ஆம் ஆண்டு நான் பிறந்தேன். ஆயிரத்திலேருந்து இந்த ஊர்லேயே தான் இருக்கிறேன். இந்த ஊர்லேயே சின்ன வயசில் இங்கே உள்ள தோட்டத்து பாடசாலையில் போய் படித்து 6ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சுட்டு, அதுக்கு பிறகு வெளியில் போய் படிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கல. அப்போ கொஞ்சம் கஷ்டங்கள், மலைநாட்டில் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். அதனால் போய் மேலும் படிப்புக்கு படிக்க என்னால் முடியாமல் போயிடுச்சு. எங்கள் அப்பாவும் அதுக்காக வேண்டிய முயற்சி பண்ணி பார்த்தாரு, ஏழாமல் போயிடுச்சு. பிறகு நான் ஒரு 14 வயசு வரைக்கும் படிச்சுட்டு 14 வயசுக்கு பிறகு எஸ்டேட்டில் தோட்டத்து வேலைக்கு போனேன். கஷ்டத்துக்கு பலனாக தோட்டத்து வேலையை போய் செஞ்சுக்கிட்டே இருந்த வாக்கில் ஒரு 19 வயசு வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டேன். ஆனால் நான் ஸ்கூல்லே பாடுற இதுகளில் நான் முக்கியமாக என்னை போடுவாங்க பாடுறதுக்கு. சங்கீதத்தில் எனக்கு ஒரு நல்ல நாட்டம் ஸ்கூல் காலத்தில் இருந்தேன். அப்போ இப்படி இருந்த வாக்கில் 19 வயசில் நான் நாதஸ்வரம் படிக்கணும்ன்ட்டு எனக்கு ஒரு விருப்பம் வந்துச்சு. அந்த விருப்பத்தில் நான் நாதஸ்வரம் படிக்க ஆரம்பித்தேன். அப்போ இந்த ஆக்கர்த்தனை தோட்டத்தில் ஒரு எங்களுடைய குருநாதர் முத எனக்கு சிகிச்சை சொல்லி கொடுத்த குருநாதர் இருந்தார். அவர் எனக்கு இந்த நாதஸ்வரத்தை ஆரம்பித்து வச்சுட்டு போனார். அவர் எந்த பாடமாக எழுதி போட்டு எனக்கு படிக்க வைக்கலை. அந்த இதில் நான் என்னுடைய சொந்த உத்திக்கே நான் வந்து பாட்டுகள் கொஞ்சம் பாடுறதுனால சொந்த உத்திக்கே இந்த நாதஸ்வரத்தை வாய்ச்சி கொஞ்சம் இது பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 24 வயசு 25 வயசுக்கு பிறகு நான் இந்த தொழிலுக்கு போனேன். தோட்டத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு அந்த தொழிலுக்கு போனேன். அப்படி போயிட்டு தொழில் செஞ்சுட்டு இருக்கும்போது முதல் இந்த தோட்டத்து கோயிலில் 3 நாள் திருவிழா. 3 நாள் திருவிழாவுக்கு நான் காசு வாங்கணுங்கிறதுக்காக 12 ரூபா எனக்கு இந்த 3 நாளைக்கு சம்பளம் கொடுத்தாங்க. அதில் நானும் என்னுடைய தவிழ்காரரும் பிரித்து எடுத்துக்கிறோம். அப்போ எடுத்து இது பண்ணிக்கிட்டேன். இப்படி இந்த வாக்கில் முதல் ஸ்ப்ரிங் வழிங்கிற அந்த தோட்டத்துக்கு நான் இந்த சேவகத்துக்கு போனேன். அது அங்கே போயிட்டு 35 ரூபாய்க்கு நான் வாய்ச்சிருக்கேன். 35 ரூபாய்க்கு வாய்ச்ச பிறகு அங்கே இருந்து அந்த நேரத்தில் ஒருத்தர் இந்த பதிலில் ஒரு முதலாளி இருந்தார். அந்த தேவை வீட்டுக்கு அந்த முதலாளி வந்திருந்தார். அவர் என்னை பார்த்து கொஞ்சம் கேவலமாகவும் சொல்லிட்டார், என்னப்பா இப்படி நான் சொல்ல வாசிக்கிறீங்க, ரேடியோவை போட்டு கேட்டு பாருங்க அப்படின்னு. அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், ஐயா நான் முதல் இன்றைக்கி தான் வந்திருக்கிறேன் இந்த தொழிலுக்கு. ஏதோ உங்களுடைய வாக்கு எனக்கு ஒரு பெரிய வாக்காக இருக்கட்டும், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன், நல்லா வாசிக்க பார்க்குறேன் அப்படின்னு. அப்புறம் அதே முதலாளி நான் கொஞ்ச நாள் சென்ற பிறகு அதே முதலாளி எனக்கு பொன்னாட போத்தி எனக்கு பெரிய வரவேற்பெல்லாம் செய்யக்கூடிய அளவுக்கு நான் இந்த வாசிப்பு திறமையை நான் இது பண்ணிக்கிட்டேன். அப்போ அந்த நாதஸ்வரம் படித்த வாக்கில் பிறகு இந்த பூவிலிங்கன்னு ஒருத்தர் வந்தார். அவர்கிட்ட கொஞ்சம் இந்த நாதஸ்வரத்தினுடைய நாதம் சவுண்டை எடுத்துக்கிறதுக்கு வாய்ச்சேன். அதுக்கு பிறகு ருத்ராவதின்ட்டு பெரிய வித்வான், அந்த வித்வான்கிட்ட நான் நாதஸ்வரம் படிக்கிறதுக்கு அவர் வீட்டில் இருந்து இங்கே ஒரு 6-7 மாதம் இங்கே இருந்து எனக்கு நாதஸ்வரம் பாடமெல்லாம் எழுதி போட்டு படித்து கொடுத்து நான் நாதஸ்வரத்தை கொஞ்சம் திறமையாக வாசிக்கிற அளவுக்கு வந்தால் இந்த என்னுடைய நாதஸ்வரம் உதாரணமாக சொல்ல போனால் இலங்கையில் நான் நினைக்கிறேன் 3/4 பங்கு நான் போய் வாய்ச்சிருக்கிறேன். நிறைய கோயில்கள், நிறைய முக்கியமான தேவைகள், நிறைய முக்கியமான வரவேற்பு நிகழ்ச்சிகள், இதுகளுக்கெல்லாம் போய் வாய்ச்சிக்கிறேன். எனக்கு கடவுள் புண்ணியத்தினால அந்த அம்பிகை சரஸ்வதியினுடைய கடாட்சத்தினாலே எனக்கு நல்ல பேர் எங்கே போனாலும் கிடைச்சி. அப்படி இருந்து வாய்ச்சிக்கிட்டேன். மட்டக்களப்பில் நிறைய இந்த பொத்துவில் தொங்கலில் இருந்து மட்டக்களப்பில் யாழ்ப்பாணம் வரைக்கும் நான் தொடர்ந்து எல்லா ஊர்களையும் வாய்ச்சிருக்கிறேன். கொழும்பில் நிறைய போயிட்டு கொழும்பில் கல்யாண வீடுகள், அது இது முக்கியமான இதுகள் திருவிழாக்கள்
இதுலையெல்லாம் நான் போயிட்டு வாசிச்சிருக்கிறேன். வாசித்து எனக்கு கடவுள் புண்ணியத்தினால நல்ல பேர் இது பண்ணிச்சு. இப்போ எனக்கு அந்த நாதஸ்வரத்தை இப்போ எனக்கு வாசிக்கிறதுக்கு இயலாமல் இருக்குது. ஏன்னா இப்போ என்னுடைய வயது 94 வயதை எட்டிருச்சு. அப்போ இந்த 94 வயதுக்கு என்னால் வாசிக்க முடியாமல் நாதஸ்வரத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறேன். இருந்தும் இந்த சரஸ்வதி பூஜைகள் நடக்கும்போது எங்கள் வீட்டில் நான் சரஸ்வதி பூஜை ஒவ்வொரு வருஷமும் கும்பிடுறது. அன்றைக்கி நான் எப்படியாவது முயற்சி பண்ணி கொஞ்சம் வாசிப்பேன். ஆனால் என்னால் வாசிக்க முடியதில்லை. அதுதான் இப்போ என்னுடைய இந்த நாதஸ்வர இதில். மற்றது நான் ஒரு 3-4 பேருக்கு சிச்சை சொல்லி கொடுத்தேன். அதில் இந்தியாவுக்கும் போயிட்டாங்க. இந்த சிச்சை படித்தவங்க, நாதஸ்வரம் படித்தவங்க இந்தியாவுக்கும் போயிட்டாங்க. இலங்கையிலையும் இருக்கிறாங்க. இந்த நுண்ணுக்கலை சோழன்ஸில் எல்லாம் இருக்கிறவங்களுக்கு நான் நாதஸ்வரம் படித்து கொடுத்தேன். அப்போ அவங்கெல்லாம் அன்றைக்கி நல்லா வாசிக்கிறாங்க, நல்ல பேரோடு இருக்கிறாங்க. என்னுடைய இந்த கலை தொழிலில் இது ஒரு முக்கியமான இது. நான் நல்லா பாடுவேன். அந்த நாளில் நல்லா பாடுவேன். சுரங்களோடு பாடக்கூடிய அந்த இது எனக்கு இருந்துச்சு. அப்போ அப்படி பாடி நல்லா இது பண்ணும்போது இந்த நாடகம் நடிச்சிருக்கிறேன். சில காலத்தில் நாடகம் நடித்து அந்த நாடகத்தில் எல்லாம் நாடகம் நடிச்சிருக்கிறேன், நாடகம் எழுதியிருக்கிறேன், நாடகம் படித்து கொடுத்துருக்குறேன். இப்படி படித்து கொடுத்து வெளி தோட்டங்களுக்கும் போயிட்டு இது பண்ணியிருக்கிறேன். வில்லுப்பாட்டு நான் பாடுவேன். அந்த வில்லுப்பாட்டு எல்லா இடங்கள்லையும் கொழும்பு அங்கே இங்கெல்லாம் பாடியிருக்கேன். கொழும்பு, நூறலியா, கண்டி, இப்படி எல்லா இடங்கள்லையும் என்னுடைய வில்லுப்பாட்டுகளை போய் பாடியிருக்கேன். கதைகளை எழுதி கதைகளுக்கு தகுந்த பாடல்களை அமைச்சு நான் வில்லுப்பாட்டு பாடியிருக்கிறேன். எனக்கு குழுவினர் 10 பேர் இருந்தாங்க. அவங்க 10 பேரையும் கூட்டிக்கிட்டு போயிட்டு இந்த காங்கிரஸ் மாநாடு இதில் ஹெட்டனில் நடந்துச்சு, டன்பார் மைதானத்தில். அந்த மைதானத்தில் என்னுடைய அந்த வில்லிசையெல்லாம் ரொம்ப விசேஷமாக நான் பாடியிருந்தேன். விசேஷமாக இது பண்ணியிருந்தாங்க. இப்படி என்னுடைய கலைத்தொழிலில் நான் நிறைய அந்த அம்பிகளுடைய செயலால் நான் நல்லா என்னுடைய தொழிலை செய்திருக்கிறேன். மற்றது கலாபூசணம் விருது ஒன்று கொடுத்தாங்க. அந்த விருது கொடுத்த படம் தான் என் பக்கத்தில் இருக்குது. நானாக என்னுடைய சொந்த உத்திக்கு இந்த வேஷ வேலை செய்கிறவங்களை பார்த்து என்ன செய்கிறாங்கன்னா அப்படி பார்த்தா நான் செய்கிறது. இந்த வேஷ வேலை மட்டும் இல்லை, இந்த வீடுகள் கட்டுற வேலை, கோயில் கட்டுற வேலை, இதெல்லாம் நான் செய்திருக்கிறேன். இப்போ இந்த டிவிஷனில் உள்ள மேலே இருக்கிற கோயில் நானே செய்து முடிச்சிருக்கிறேன். அந்த கோயில் இப்போ வேறு ஆளுகளை வச்சு கொஞ்சம் திருத்திருக்கிறாங்க. ஆனால் நான் செய்த வேலைகள் அப்படியே இருக்குது. இந்த இப்போ அதெல்லாம் என்னால் செய்யறதுக்கு இயலாது. கல் புரட்ட அது செய்ய இயலாது. வீடுகள் கட்டுற வேலை அதெல்லாம் நான் நல்லா செய்வேன். இந்தியாவிலேருந்து எங்கள் தகப்பன் எங்கள் தாத்தாவும் இந்தியாவிலேருந்து இந்த ஊரில் இருந்திருக்கிறார். இந்த கோணக்கலையில் இருந்து அவர்களெல்லாம் போயிட்டாங்க. அப்போ எங்கள் பெரியப்பார் மகன் இங்கே இந்த கோணக்கலையில் இருந்துட்டு அப்புறம் எங்கள் அப்பா எல்லோரும் இங்கே வந்தாச்சு. அங்கே காணி பூமி பார்க்குறதுக்கு ஆளுன்னுட்டு அவரை அனுப்பி விட்டார். அவர் அங்கே போயிட்டார். இந்த காணி அங்கே உள்ள காணிக்கு உள்ள உயிரெல்லாம் இங்கே தான் இருந்துச்சு, என் கையில் தான் இருந்துச்சு. இதை எங்கள் தம்பி ஊருக்கு போன உடனே அதையெல்லாம் போய்ட்டு ஒழுங்குபடி எடுத்து அதை வச்சு பாவிங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் கொடுத்து அனுப்பினேன். இப்போ நாங்கள் இந்தியாவில் எங்கள் சொந்த காணி இருக்குது. அதாவது தஞ்சை மாவட்டம், தஞ்சை மாவட்டத்தில் கரம்பக்குடி பக்கத்தில் திருவோணம்ட்டு ஒரு டவுன் இருக்குது. அந்த திருவோணம் பக்கத்தில் தான் எங்கள் வீடு, பனிகொண்டான் விடுதி. அது எங்களுடைய சொந்த ஊர் பனிகொண்டான் விடுதி. அந்த ஊருக்கு நான் ஒரு 4 தடவை ஊருக்கு போயிருக்கேன். இந்த தடவை போய் நான் ஊருக்கு போகலை. அப்போ அங்கே ஊருக்கு போயிட்டு ஊரில் இருக்கிற எல்லாரோடும் இது பண்ணி ஊரில் மாடு இதெல்லாம் வீட்டுக்கு பிடிச்சி கொடுத்துட்டு, ஆடு பிடிச்சி கொடுத்துட்டு, கோழிகள் இதெல்லாம் வளர்க்குறதுக்கு பிடிச்சி கொடுத்துட்டு வந்திருந்தோம். எங்கள் அப்பா 1948ஆம் ஆண்டு எங்கள் அப்பா என்னை இந்தியாவுக்கு கூட்டிக்கிட்டு போனார். கொண்டு இந்தியாவை காட்டன் பண்ணோம். இந்தியாவுக்கு 48ஆம் ஆண்டில் ஆரம்பத்தில் நான் போனேன். அப்போ போயிட்டு ஒரு 2.5 மாதம் போல் இருந்துட்டு இங்கே எங்கள் அம்மாவுக்கு சுகம் இல்லைன்னு சொன்ன உடனே அப்புறம் அங்கேருந்து வந்துட்டு எங்கள் அப்பா அங்கேருந்து அங்கே இறந்து போயிட்டார். அங்கே இறந்து போனால்
எங்கள் அண்ணா எங்கள் பெரியப்பா மகன் தான் அவருக்கு எல்லா சகல இதுகளையும் செய்து அங்கே அவரை அடக்கம் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் திரும்ப அவர் கொண்டு போன சாமானங்கள்லாம் அங்கே இருந்துச்சு, இந்த உயிரெல்லாம் அங்கே இருந்துச்சு, மிச்ச சாமானை கொண்டு போயிருந்தார், அதெல்லாம் இருந்துச்சு. அப்போ அதை வந்து கொண்டுக்கிட்டு போக சொல்லி எங்கள் அண்ணா காகிதம் எழுதியிருந்தார். நான் இங்கேருந்து போனேன், எல்லா சாமானும் பக்குவமாக வச்சுருந்தார். அப்புறம் நான் பார்த்தேன், அண்ணா தான் எங்கள் அப்பாவுக்கு கொல்லி வச்சவர். நான் கொல்லி வைக்க கிடைக்கல, அது எங்களுக்கு பதிலாக எங்கள் அண்ணா தான் கொல்லி வச்சார். அப்போ அந்த கொல்லி வச்சவருக்கு கொடுக்கணும் மட்டும் எங்கள் அப்பா போட்டு இந்த கடுக்கன் அதெல்லாம் எங்கள் அண்ணாக்கிட்டே கொடுத்து இது பிள்ளைகளுக்கு என்ன செய்து போட்டுக்கொண்டு கொடுத்துட்டு வந்தேன். அப்போ இன்ன வரைக்கும் நாங்கள் எங்களுடைய இதுக்கு பங்கு அங்கே பிரிக்கலை, ஒரே பங்காக தான் எல்லோரும் இருக்கிறோம். அப்படி இந்தியாவுக்கும் எங்களுக்கும் உள்ள தொடர்பு இப்படி. எனக்கு 9 பிள்ளைகள், 3 பொம்பளை பிள்ளைகளும் 6 ஆம்பளை பிள்ளைகளும். அந்த 6 ஆம்பளை பிள்ளைகள் எல்லாருமே நல்லா என் மாதிரி நல்லா பாடக்கூடியவங்க, நல்ல சங்கீத ஞானம் உடையவங்க. அதில் ஒரு மகன் சங்கீத பாடசாலையில் போய் சங்கீதம் படித்து இப்போ அவர் மாஸ்டராக இருக்கிறார், கொழும்பில் வேலை செஞ்சுக்கிறார், மாஸ்டராக இருக்கிறார். அவர் நல்லா பாடுவார், நல்ல சங்கீத வித்வான் இருக்கிறார். இப்போ மற்ற இந்த பிள்ளைகள் 3 பேர் வாசிக்கிறாங்க, 3 பேர் பேர பிள்ளைகள் வாசிக்கிறாங்க. மகன் ஒரு பையன் கலைவானான்ட்டு தவில் வாசிக்கிறார், நல்லா தவில் வாசிக்கிறார். அந்த மூத்த மகன் தவில் வாசிக்கிட்டு இருந்தார், அவர் இறந்து போயிட்டார். அவர் இறந்ததுக்கு பிறகு இப்போ அந்த தவிலை இந்த இளைய மகன் வாசிக்கிறார். இப்படி எல்லாருமே எங்கள் குடும்பத்தில் சங்கீதத்தில் கொஞ்சம் எல்லாரும் ஈடுபாடு உடையவங்க. எல்லோரும் நல்லா சங்கீதம் பாடுவாங்க, நல்லா தேவாரம் பாடுவாங்க. இப்படி அது எங்கள் குடும்பம் ஒரு சங்கீத குடும்பம் மாதிரியே இது வரைக்கும் வாழ்ந்து வந்துட்டோம். இந்த நாதஸ்வரம் வாசிக்கிற தொழிலை எங்களுடைய குடும்பத்தில் என்னுடைய பேர பிள்ளைகள் 3 பேர், 2 பேர் நாயனை வாசிக்கிறாங்க, ஒரு 3 பேர் நாயனை வாசிக்கிறாங்க. மகன், என்னுடைய மகன் 2வது மகன் தவில் வாசிக்கிறார், அவர் தவில் நல்லா வாசிப்பார். மூத்த மகன் தவில் தான் வாசிக்கிட்டு இருந்தார், அவர் இறந்து போயிட்டார். அவர் விட்டு மகன் 2 பேர் இன்றைக்கி நாயனை வாசிக்கிறாங்க. மகன் விட்டு ஒரு பொடியை நாயனை வாசிக்கிறார். 3 பேர் நாயனை வாசிக்கிறாங்க, நல்லா வாசிக்கிறாங்க. ஐயா, எங்களுடைய ஒரு வரலாறு பழைய காலத்து வரலாறு இருக்கும், இப்போ புதுசாக உள்ள இதுக்கும் ரொம்ப வித்தியாசங்கள், ரொம்ப மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசமாக இருக்குது. எப்படின்னா, அந்த காலத்தில் சாப்பாடுகள், உணவுகள், மற்றது உடைகள், நெடி பார்க்குறதுலாம் ரொம்ப இலகுவாக இருந்துச்சு. ஒரு உதாரணம் எடுத்துக்கிட்டால், இந்த 10ஆங்கட்டையில் இருந்து பதிலைக்கு போகிறதுக்கு 5 சதம் பஸ்ஸுக்கு வாங்கினாங்க, இப்போ 60 ரூபா வாங்குகிறாங்க. அப்போ 5 சதத்துக்கு 60 ரூபாய்க்கு எவ்வளோ பெரிய வித்தியாசம்னு பாருங்கள். 5 சதம் நூறுலியாவுக்கு பதிலிலேருந்து நூறுலியாவுக்கு போகிறாந்தா 50 சதம், பிறகு 50 சதம், அப்படி இப்படி 90 சதம் அப்படி உயர்ந்துக்கிட்டு வந்துருச்சு. இப்போ எல்லா இதுகளும் விலை சரியான கூட. அப்போ தோட்டத்தில் வேலை செய்கிற கூலி ஜனங்களுக்கு 45 சதம் ஒரு நாளைக்கு வேலை செஞ்சால், காலையில் போய் 4 மணி வரைக்கும் வேலை செஞ்சால் 45 சதம் சம்பளம் கொடுப்பாங்க. இப்போ 200 சொச்ச ரூபா கொடுத்து இப்போ 1000 ரூபாய்க்கு வந்துருச்சு. அப்படி கொடுத்தும் ஒழுங்காக நல்லா சாப்பிட்றதுக்கு சாமானங்க வாங்க முடியல. 1 கிலோ பயிர் இப்போ விற்கிது 1000 ரூபா. இது எங்களால் எதிர்பார்த்து எங்களை நினச்சி பார்க்க முடியாத ஒரு பாரிய உயர்வு. அப்போது தேங்காய் எண்ணெய் இப்போ 450 ரூபா 500 ரூபா விற்கிது ஒரு லிட்டர் தேங்காய் எண்ணெய். அப்படி விலை எக்கச்சக்கமாக ஆகிவிட்டு, அந்த நாளையில் 3.5 ராத்தல் சிமிந்தியில் 3.5 ராத்தலுக்கு இது கட்டி வச்சுருப்பாங்க சீனி. அந்த 3.5 ராத்தல் சிமிந்தி 35 சதம். இப்போ 3.5 ராத்தல் சிமி 35 வாங்க முடியுமா? எனவே இயலாது. அப்போ இந்த அரிசி வந்து 10 சதம் 15 12 சதம். அப்போ ஒரு கொத்து அரிசி. இப்போ 1 கிலோ அரிசி
100 போயிடுச்சு. அப்போ அதுக்கும் இதுக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம். அன்றைக்கி சாப்பிட்ட சாப்பாடு நல்ல சத்து உள்ள சாப்பாடுகளாக சாப்பிட்டோம். இன்றைக்கு சாப்பாடு மருந்தடித்த மரக்கறிகளை தான் சாப்பிட்றோம். அப்போ அந்த சாப்பாட்டுக்கும் இந்த சாப்பாட்டுக்கும் சரியான வித்தியாசம். அப்போ அன்றைக்கு சாப்பிட்ட இதில் தான் இன்றைக்கி நான் 94 வயதை எட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறேன்னு சொன்னால், நான் அன்றைக்கி நிறைய சாப்பிட்ட சாப்பாடு தான். அன்றைக்கி சாப்பிட்டோன்னா பெரிய அண்டாவில் போட்டு சாப்பிடலை, ஒரு பீங்கானில் தான் போட்டு சாப்பிட்டோம். அந்த பீங்கானில் ஒரு பீங்கான் சாப்பாட்டுக்கும் இப்போ 10 பீங்கான் சாப்பாட்டுக்கும் இன்னும் சரியான வித்தியாசம். அதனால் அன்றைக்கி நிலை சாப்பாட்டு விஷயத்தில் இப்படி இருக்குது. தொழில்லையும் அதே மாதிரி தான். அன்றைக்கி தொழில் காலையில் போனால் 7 மணி வரைக்கும் வேலை செய்யணும். ஆனால் 7 மணிக்கு வரைக்கும் வேலை இருந்தால் 45 சம்பளம். இப்போ இவ்வளவு சம்பளம் எடுத்தும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நல்ல உடைகள் உடுத்துறதுக்கு அந்த மாதிரி இதுகள் இல்லை. இப்போ அன்றைக்கி கார் பஸ்ஸில் போகிற லேஸு இன்றைக்கி இல்லை. அந்த மாதிரி இந்த இப்போ இந்த உலகம் மாறி போச்சுன்னு தான் சொல்ல வேண்டியாக இருக்குது. அப்போ அது இருக்கிற அரசாங்கங்களும் இருக்கிற சங்கங்களும் இதெல்லாம் அவங்க சொந்த வசதிக்கு இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. மற்ற அரசாங்கம் ஒரு அரசாங்கம் போய் மறு அரசாங்கம் வந்தால் ஏதோ நல்லது கிடைக்கும்னு பார்த்தா அப்படி எதுவுமே கிடைக்கிறதில்லை. அந்த அரசாங்கம் வந்து மற்ற அரசாங்கம் வந்தோன்னா அது செய்ததை விட இது கூட பழையாக தான் செய்கிறாங்க. ஆக நல்ல ஆட்சி இந்த நாட்டில் நிலவணும். அப்போ தான் எல்லோரும் சுபிட்சமாக வாழலாம். உலகத்திலே உள்ள சமுதாயங்கள் பல சமுதாயங்கள் இருந்தாலும் இந்த தமிழ் சமுதாயம் பாருங்கள், உலகத்திலே தலை சிறந்த ஒரு சமுதாயம் இந்த தமிழ் சமுதாயம். இந்த தமிழ் பாருங்கள், தமிழ் மொழியை எந்தெந்த இதுகளில் பேசினாலும் இந்த தமிழ் மொழி மாதிரி ஒரு உயர்ந்த மொழியையும் கூட காண முடியாது. இந்த தமிழ் மொழியில் அவ்வளவு இலக்கியங்கள் அது இது எல்லாம் இருக்குது. ஆக அன்றைக்கு இந்த தமிழுக்கு திருவள்ளுவரை எடுத்துக்கிட்டா, அல்லது கம்பனை எடுத்துக்கிட்டா, அல்லது இப்படி காளிதாசன் இந்த மாதிரி பெரிய பெரிய அறிவாளிகளை எடுத்துக்கிட்டா, அன்றைக்கி திருவள்ளுவர் குரலை இன்றைக்கி உலகத்தில் எல்லா மொழிகளிலும் மொழிபெயர்த்து இருக்கிறாங்க. அப்போ தமிழில் தான் அப்போ அவர் அந்த இதில் இது பண்ணிக்கிறார். அந்த தமிழுக்கு பார்த்திங்களா எவ்வளோ பெரிய சிறப்பு. அந்த தமிழை இன்றைக்கும் போற்றி வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த இளைஞர்கள் பாடசாலைகளில் படிக்கும்போது பல விதமான கருத்துக்களை பாடசாலைகளில் இப்போ சொல்லிக் கொடுக்குறாங்க. அப்போ அது சின்ன குழந்தை பிள்ளையிலேருந்தே அது நல்ல அறிவு வளர்ச்சியோடு வருது. இந்த அறிவு வளர்ச்சி இந்த சிறார்கள் மத்தியில் இன்னும் மேலும் ஓங்கி வளர்ந்து இந்த சமுதாயம் நல்லா வாழணும்ன்ட்டு நான் வேண்டிக்கிறேன்.